गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्मा तस्मै ஸ்ரீ குருவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். பராபவ ஆண்டு ஆனி மாதம் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, தமிழுக்கு ஆங்கிலம் 28/6/2026 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 5:55. திதி இன்று அதிகாலை 2:21 வரை திரையோதசி திதி, அதன் பின்பு சதுர்தசி திதி. நட்சத்திரம் அதிகாலை 12:07 வரை அனுஷம், அதன் பின்பு கேட்டை நட்சத்திரம். நாம யோகம் மாலை 3:28 வரை சுபம், அதன் பின்பு சுப்பிரம். கரணம் மாலை 3:21 வரை கரசை கரணம், அதன் பின்பு வணிசை கரணம். அமிர்தாதி யோகம் அதிகாலை 5:55 வரை சித்த யோகம் இருக்கு, அதன் பின்பு முழுதும் மரண யோகம் இருக்கு. சுப வேளைகளை தவிர்ப்பது நல்லது. இன்றைய தினம் நல்ல நேரம் காலை 8:15 முதல் 9 மணி வரை, மாலை 3:15 4:15 வரை. ராகு காலம் மாலை 4:30 6 மணி வரை. யமகண்டன் நண்பகல் 12 மணி முதல் 1:30 வரை. குளிகை பிற்பகல் 3 மணியிலிருந்து 4:30 வரை. சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் 10:45 11:45 வரை. நண்பகல் 1:30 2:30 வரை. மாலை 6 மணி முதல் 7:30 வரை. வார சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். சந்திராசிரம நட்சத்திரம் இன்று அதிகாலை 12:07 வரை அசுனி, அதன் பின்பு முழுவதும் பரணி நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் இருக்கு. இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை. இந்த ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னாலே நமக்கு வருவது சூரிய வழிபாடு செய்வது சிறப்பை தரும். அதே போல இன்னைக்கு பைரவர் வழிபாடு செய்வது நல்லது. சதுர்தசி இன்னைக்கு அதாவது பௌர்ணமிக்கு முன்னாடி வரக்கூடிய ஒரு நாள் இன்னைக்கு. அதனால் இன்னைக்கு சதுர்தசி திதியில் பைரவர் வழிபாடு செய்வது, ராகு காலத்தில் பைரவர் வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பை தரும். செய்யுங்க. நம்ம நிறைய சொல்லணும்னு அவசியம் இல்லை, எவ்வளோ விஷயத்தை நம்ம சொல்லிட்டோம். அதனால் இன்றைய தினம் பைரவர் வழிபாடு மட்டும் பண்ணுங்க. மிளகு கட்டி தீபத்தை ஏற்றுங்க. அப்படி இல்லைன்னா தேங்காயில் தீபத்தை இன்னைக்கு போடுங்க. தேங்காயில் தீபம் அப்படின்னு சொல்லும்போது இழுப்பு எண்ணெய் ஊற்றி பஞ்சு திரியும், அதாவது வெள்ளை திரியும் சிகப்பு திரியும் ரெண்டும் ஒன்றா கலந்து அந்த தீபத்தை போட்டு நீங்கள் ஏற்றினால் இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மைகள் கிடைக்கக்கூடிய நாளாக இன்னைக்கு அமையும். இன்னைக்கு கொண்டு செல்லுகின்ற பொருள் அருகம்பில் மட்டும் கொண்டு செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு ராசி பலனை பார்க்கலாம். மிதுன லக்னம், லக்னத்துக்குள்ளே சூரியன். கடகத்தில் புத பகவான், குரு பகவான், சுக்கிர பகவான். சிம்மத்தில் கேது பகவான். விருஷிகத்தில் சந்திர பகவானும் மாந்தி பகவானும் இணைந்திருக்கிறார்கள். கும்பத்தில் ராகு பகவான். மீனத்தில் சனி பகவான். ரிஷபத்தில் அங்காரக பகவான் சஞ்சாரம் செய்கிறார்கள். இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, இன்றைய தினம் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது நன்மையை தரும். பெண்களால் சில கலகங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு, அதனால் கவனமாக இருங்க. வண்டி வாகனத்தில் செல்லும்போது நிதானத்தோடு செல்லுங்க. உயர் அதிகாரிகளால் சில அலைச்சல்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. பழைய நினைவுகள் மூலம் மனதில் ஒரு விதமான ஒரு குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. வியாபாரத்தில் ரொம்ப ரொம்ப பொறுமையோடு இன்னைக்கு இருக்கணும். அதே மாதிரி இன்னைக்கு நிறைய மனசுக்குள்ள ஒரு தடுமாற்றம் ஏற்படுகின்ற ஒரு தன்மை இருக்கு. வேலை செய்கிற இடத்துல பரணி நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு கொஞ்சம் நிதானத்தோட, அதே மாதிரி வாக்குவாதங்கள் இல்லாமல் இன்னைக்கு வேலை பார்ப்பது நல்லது. வண்டி வாகனம் வைத்து தொழில் பண்ணுறவங்களாம் இன்னைக்கு வேகத்தை கட்டுப்படுத்துங்க, விவேகத்தோடு செல்லுங்கள் இன்றைய தினம். அதே மாதிரி குடும்பத்திலையும் விட்டு கொடுத்தல், அதே மாதிரி கணவன் மனைவியிடையே புரிதல், இதெல்லாம் இருக்கணும். இன்னைக்கு கொஞ்சம்
சேமிப்பு கரையக்கூடிய ஒரு தன்மையும் உண்டு. தேவையற்ற செலவுகள் ஏற்படும். அதனால் பெரியோர்களின் ஆலோசனை கேட்டு இன்னைக்கு நடந்து கொண்டால் சிறப்பாக இருக்கும். விநாயகரையும் அதே மாதிரி இன்னைக்கு சூரிய வழிபாடும் இன்னைக்கு செய்யுங்க, சிறப்பாக இருக்கும். அதிசய வடதிசை அதிசயம் 4ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் பொறுமையோடு எதையும் செய்யுங்கள். பரணி நட்சத்திரக்காரர்கள் அலைச்சலும் இன்னைக்கு இருக்கும். அதே மாதிரி இன்றைக்கு நீங்கள் வேலை செய்கிற இடத்துல நிதானமாக பேச வேண்டியது அவசியம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் பெரியோர்களின் ஆலோசனை கேட்டு நடந்து கொள்ளுங்கள், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, இன்னைக்கு சுபமான ஒரு நாள், சுகமான ஒரு நாள். அதே மாதிரி குடும்பத்தில் ஒரு அமைதி இருக்கும். கணவன் மனைவியுடைய புரிதல் இன்னைக்கு ஏற்படும். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். குருச்சந்திர யோகத்தை இன்னைக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. நினைத்தது நிறைவேறும். அதே மாதிரி உடலில் இருந்து வந்த சில பிரச்சனைகள்லாம் விலகி ஆரோக்கியம் சிறப்பாக இன்னைக்கு இருக்கும். 2ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால கொஞ்சம் கோபத்தை மட்டும் கட்டுப்படுத்துங்க. தெளிவு இன்னைக்கு ஏற்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். பிள்ளைகளால் அனுகூலம் ஏற்படும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும். அதை கூட இருக்கிறவர்கள் உங்களுக்கு, அதாவது குடும்பத்தில் ஆகட்டும் வெளிவட்டாரத்தில் ஆகட்டும், அவர்கள் எல்லோரும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை. மனதளவில் ஒரு புதிய பாதைகள் இன்னைக்கு புலப்படும். விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். வேலை சம்பந்தமான புதிய வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஒரு தன்மை இருக்கு. மனதளவில் புதிய தன்னம்பிக்கை ஏற்படுகின்ற நாளாக இருக்கு. அதிசய மேற்கு அதிசயன் 8ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் ஈழம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் ஒரு விதமான ஒரு குழப்பங்கள் இருந்ததெல்லாம் இன்னைக்கு நீங்களே இன்னைக்கு நம்ம தெளிவோடு இருக்கணும். மனதில் எந்த விதமான சிந்தனையும் இருக்கக்கூடாது. தேவையற்ற ஒரு சிந்தனைகளை இன்னைக்கு விலக்கி தெளிவோடு இருக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மைகள் நிறைந்த நாள். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படுகின்ற ஒரு தருணம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, உங்கள் பேச்சுகளுக்கு மதிப்பு மரியாதை எல்லாம் கூடும். இன்னைக்கு எதிர்பாராத தன வரவுகள் ஏற்படும். மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இன்னைக்கு இருக்கும். எடுத்த காரியத்தில் இன்னைக்கு எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கும். தொழிலில் மேன்மை ஏற்படும். தன வரவுகள் சிறப்பாக இருக்கும். பிள்ளைகளால் நல்ல ஒரு நன்மைகள் ஏற்படும். குடும்பத்திலும் சண்டை சச்சரவுகள் விலகி நல்ல ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். சக ஊழியர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பார்கள். வியாபாரத்தில் சில மாற்றமான சூழ்நிலைகள் ஏற்படும். கடன் சார்ந்த நெருக்கடிகள்லாம் குறையும். உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய நல்ல வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. உங்கள் ராசிக்குள்ளாரே சூரியன் இருக்கிறதுனால உடலில் ஒரு சூடு அதிகரிக்கும். அதனால் இளநீர், மோர் இந்த மாதிரி ஒரு பானங்களை குடிப்பது உடல் சூட்டை குறைக்கின்ற ஒரு தன்மை ஏற்படும். இன்றைய தினம் அதிசய மேற்கு திசை அதிசயன் 3ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை இதெல்லாம் கூடும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் எல்லோருடைய ஒத்துழைப்பும் இன்னைக்கு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். உங்ககிட்ட வேலை பார்க்குறவங்க நீங்கள் ஒரு இடத்துல வேலை பார்த்தாலும் உங்களுடைய ஒத்துழைப்பும் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பும் சிறப்பாக இருக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் அமையும். கலைத்துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்பு கிடைக்கின்ற ஒரு தன்மை இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, பலதரப்பட்ட சிந்தனைகளால் உங்களுக்கு மனதில் ஒரு அமைதி இன்னைக்கு இருக்கும். அதே மாதிரி சில விஷயத்தில் யாருடைய விஷயத்திலும் யாருடைய குடும்ப விஷயத்திலும் தலையிடாமல் இருப்பது இன்னைக்கு நல்ல ஒரு நன்மையை தரும். கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு.
சிறு தொழில் குறுந்தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் இடர்பாடுகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அதனால் கவனமாக இன்றைக்கி இருங்க. எதை செய்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்படுங்கள். உங்கள் ராசிக்குள்ளாரையே சுக்கிரன் புதன் குரு இருக்காரு, இல்லைன்னு சொல்லலை. புதன் 3ஆம் இடத்துக்கு 12ஆம் இடத்துக்கு அதிபதியான உங்கள் ராசிக்குள்ளாரையே இருக்காரு. அதே மாதிரி தாய்மாமன் வழியிலும் விட்டு கொடுத்து செல்லுங்கள். படிக்கிற மாணவர்கள் நல்ல ஒரு சிந்தித்து இன்னைக்கு படிங்க. அதே மாதிரி மந்தத்தன்மை ஏற்பட வாய்ப்புகள் உண்டு, அதனால் கவனமாக படிங்க. அதே மாதிரி மற்றவர்கள் மீதான கருத்துக்களை சொல்வதை குறைத்து கொண்டால் சிறப்பாக இருக்கும். எதிர்பாராத உதவிகள், அதாவது நீங்கள் யார்கிட்டையாவது உதவி கேட்டிருந்தீங்கன்னா ஒரு தாமதத்திற்கு பிறகு அது கிடைக்கின்ற ஒரு தன்மை இன்னைக்கு ஏற்படும். அதேமாதிரி சமூக பணிகளில் ஏற்றம் இறக்கமான ஒரு சூழல் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 5ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு மனசில் ஒரு அமைதி இல்லாத ஒரு தன்மை ஏற்படும். பூசம் நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் ஏற்றம் இறக்கமான ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் புதிய வீடு மனை சார்ந்த விஷயங்கள ஆர்வங்கள் அதிகரிக்கின்ற ஒரு தன்மை இன்னைக்கு இருக்கு. அதே மாதிரி உறவின் இடத்தில் புரிதல்கள்லாம் இன்னைக்கு அதிகரிக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இன்றைய தினம் அதை பற்றி யோசிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. அதே போல் இல்லாதவர்கள் மருத்துவரை அணுகி செயல்பட்டால் குழந்தை பிறக்கக்கூடிய ஒரு தன்மையும் ஏற்படும். கால்நடைகள் மூலம் அலைச்சல்கள் அதிகரிக்கின்ற ஒரு தன்மை இருக்கு. வேலையில் ஒரு ஆர்வம் இல்லாத ஒரு தன்மையும் இன்னைக்கு ஏற்படும். அதிலெல்லாம் கவனத்தை செலுத்துங்க. மாணவர்களுக்கு இன்றைய தினம் படிப்பில் ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு தன்மை இருக்கு. அதே போல் எல்லா விஷயத்திலும் இன்றைய தினம் சிம்மராசி நேயர்கள் ஈடுபாட்டோடு இன்னைக்கு எதையும் செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். விட்டு கொடுத்தல் புரிதல் எல்லாமே இன்னைக்கு இருக்கணும். பிள்ளைகளிடத்திலும் கொஞ்சம் அன்பு செலுத்துங்கள். சும்மா இதை அதை சொல்லிட்டு இருக்காதீங்க. ஏன்னா இன்னைக்கு படிக்கிற பிள்ளைகள்லாம் ரொம்ப டென்ஷனோடு படிக்கிற பிள்ளைகள் தான் அதிகமாக இருக்காங்க. அதனால் தேவையற்ற பிரச்சனைகளே அந்த பிள்ளைகள் மீது திணிக்காதீங்க. இன்றைய தினம் கொஞ்சம் எல்லா விதத்திலும் கவனத்தோடு இருந்தால் மிக சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 4ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் பிரவுன் நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்கள் எதை செய்தாலும் ஆர்வத்தோடு செய்யுங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அங்கீகாரங்கள் கிடைக்கின்ற நாளாக இருக்கு. உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் தொழிலாகட்டும் வியாபாரமாகட்டும் ஈடுபாட்டோடு செய்யக்கூடிய ஒரு தன்மை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, பயணங்களால் அனுகூலம் ஏற்படும். கணவன் மனைவி இருவரும் சிறுதூர பயணம் செல்லக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. பிள்ளைகளால் நல்ல மேன்மை ஏற்படுகின்ற ஒரு தன்மை, வேலை இல்லாத வேலை கிடைக்கின்ற ஒரு தன்மை. அதே சமயத்தில் மாற்றங்கள் நிறைய ஏற்படும். ஆரோக்கியம் ஓரளவுக்கு சிறப்பாக இன்னைக்கு இருக்கும். அதே மாதிரி கலைத்துறை சார்ந்தவர்கள் இசைத்துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு ஈடுபாடு அதிகரிக்கின்ற தன்மை இருக்கு. கடன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் இன்னைக்கு குறையும். தந்தையால் அனுகூலம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. பூர்வீக சொத்துல இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் அது தொடர்பான பிரச்சனைகளில் ஒரு தெளிவான முடிவு கிடைக்கின்ற ஒரு தன்மையும் இருக்கு. பிரிந்த கணவன் மனைவி ஒன்று கூடக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுத்தும். திருமணம் ஆகாதவர்கள் திருமணம் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டு. திருப்தியான சூழ்நிலை இன்னைக்கு அமையும். இன்னைக்கு அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 6ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறத்தை இன்னைக்கு பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள்லாம் குறையும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மனதில் ஒரு விதமான ஒரு மகிழ்ச்சி திருப்தி ஏற்படுகின்ற நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள்.
அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, வாக்கு கொடுத்தா காப்பாற்றக்கூடிய ஒரு தன்மை இன்னைக்கு ஏற்படும். தாய் வழி உறவுகளால் ஆதரவான பலன்கள்லாம் கிடைக்கும். வியாபாரம் தொடர்பான பயணங்கள் கைகூடும். உங்கள் கருத்துக்களுக்கு உண்டான மதிப்பு மரியாதை கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு. தொழிலில் நல்லா மாற்றங்கள் ஏற்படும். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் அவர்களிடம் கொஞ்சம் பொறுமையோடு இன்னைக்கு உங்களுடைய செயல்பாடு இருந்தால் சிறப்பாக இருக்கும். அடுத்த மொழி பேசும் மக்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். அவர்களால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். குடும்ப உறுப்பினர்களிடம் சுப காரியங்கள் கலந்து பேசி மகிழக்கூடிய ஒரு தன்மையும் இன்னைக்கு ஏற்படும். பிள்ளைகளால் உங்களுக்கு ஆதாயம், ஆனால் அவர்களால் செலவுகள் ஏற்பட வாய்ப்பும் உண்டு. கணவன் மனைவியிடையே நல்ல அனுகூலம் இருக்கும். சகோதர வழியில் விட்டு கொடுத்து செல்லுங்கள். உங்களுடைய ஆரோக்கியத்தையும் பார்த்துக்க வேண்டியது அவசியம். வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கான நல்ல வாய்ப்புகளும் உருவாகும். அதிசய மேற்திசை அதிசயன் 7ஆம் அதிர்ஷ்ட நிறம் வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்களுக்கு இன்னைக்கு ஆதரவாக இருப்பார்கள். சுவாதி நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு எந்த ஒரு செயலிலும் பொறுமையோடு உங்கள் செயல்பாடு இருக்கட்டும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேலையில் ஒரு புதிய வாய்ப்புகள், புதிய மாற்றங்கள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, மனதில் பலதரப்பட்ட சிந்தனைகள் மூலம் உங்களுக்கு ஒரு விதமான ஒரு சோர்வு ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அதை கவனமாக இருங்க. அதே மாதிரி 7ஆம் இடத்திலே செவ்வாய் இருக்கிறதுனால ஒரு சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு கணவன் மனைவியிடையே. அதனால் விட்டு கொடுத்தல் புரிதல் இருக்கணும். சகோதர வழியிலும் விட்டு கொடுத்தல் புரிதல் இருக்கணும். கூட்டு தொழில் செய்பவர்களிடம் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. அதே மாதிரி வீடு மனை விற்பது, இந்த செங்கல் சூளை, அதே போல் இந்த டீ கடை, ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம் இந்த மாதிரி விற்பனை செய்பவர்கள்லாம் இன்றைக்கி கொஞ்சம் நிதானத்தோடு செய்வது மிக மிக சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி மனதில் ஒரு விதமான குழப்பங்கள் ஏற்பட்டு விலகக்கூடிய ஒரு தன்மையும் இருக்குது. கடன் சார்ந்த செயல்களில் சிந்தித்து செயல்படுங்கள். உங்களிடம் வேலை செய்பவர்களாக இருந்தாலும், நீங்கள் ஒரு இடத்துல வேலை செய்பவர்களாக இருந்தாலும் இன்னைக்கு அனுசரித்து நடந்து கொண்டால் எல்லா விதத்திலும் நன்மைகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அதிர்ஷ்ட இசை தென்கிழக்கு அதிசயன் 6ஆம் அதிர்ஷ்ட நிறம் வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு உடல்ல ஒரு விதமான சோர்வு ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. கவனமாக இருங்க. அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு உழைப்புகள் இன்னைக்கு அதிகரிக்கும். உங்களுடைய உழைப்பு இன்னைக்கு எஃபர்ட் போட்டு தான் ஒரு தொழிலை இன்னைக்கு பண்ணணும். கேட்டை நட்சத்திரக்காரர்கள் எல்லோரிடத்திலும் அனுசரித்து செல்லுங்கள். நிதானமாக இருங்க. சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, இன்றைய தினம் செலவும் இருக்கும் வரவும் இருக்கும். வரவுக்கு ஏற்பதை விட செலவுகள் அதிகரிக்கின்ற ஒரு தன்மையும் இருக்குது. அது யாரால் வரும்னா, ஒன்று தந்தையால், இல்லை பிள்ளைகளால் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. சகோதரர்களிடம் விட்டு கொடுத்து செல்லுங்கள். அதே மாதிரி திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. பணி மாற்றம் சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும். பிற மொழி பேசும் மக்கள் மூலம் ஒரு புதிய அனுபவம் ஏற்படக்கூடிய ஒரு தன்மை இன்னைக்கு இருக்கு. எளிதில் முடிஞ்சிடும் அப்படின்னு எதிர்பார்த்த சில வேலைகள் எல்லாம் இழுபறியாக இருக்கின்ற ஒரு தன்மை இருக்கு. எதிர்பாராத சில செலவுகள் மூலம் நெருக்கடிகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி நண்பர்களிடத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்தல், அதே மாதிரி தேவையற்ற பிரச்சனைகளை தவிர்ப்பது. அவர்கள் ஏதாவது பணம் கேட்டால் கொடுக்காதீங்க. அதே மாதிரி ஏதாவது ஜாமீன் கையெழுத்து போடணுன்னு கூப்பிட்டாலும் போடாதீங்க. இன்றைய நாள் அந்த மாதிரி இருக்குது. எந்த ஒரு விஷயத்திலும் நிதானத்தோடு கலந்து கொள்வது நல்லது.
தொழிலில் ஒரு புதிய முதலீடு செய்யணும்னு நினச்சிங்கன்னா சிந்தித்து அதில் முதலீடு செய்யுங்கள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் கிடைக்கும். போராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள் அதிகரிக்கும். உத்திராடும் நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, இன்றைய தினம் நல்ல லாபம் இன்னைக்கு கிடைக்கும். தொழிலில் மேன்மை ஏற்படும். எல்லாவற்றிலும் இன்னைக்கு சிறப்பாக இருக்கின்ற ஒரு நாளாக இருக்கு. எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும். சகோதர வழியில மட்டும் விட்டு கொடுத்து செல்லுங்கள். பூர்வீக சொத்துல இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் ஓரளவுக்கு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. அதே மாதிரி திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும். உங்களுக்கு இல்லைனா உங்க பிள்ளைகள் இருந்தால் அவர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். அதே மாதிரி எதிர்பாராத தன வரவு கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கு. உத்தியோகத்துல மேன்மை ஏற்படும். விவேகமான செயல்பாடுகள் உங்களுக்கு எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. நிர்வாகம் சார்ந்த துறைகளில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு நாளாக, ஒரு புதிய வாய்ப்புகள் உருவாகக்கூடிய ஒரு தன்மையும் இருக்கு. அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறத்தை இன்னைக்கு பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் புரிதல்கள்லாம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் எல்லா விதத்திலும் இன்னைக்கு நீங்கள் எதிர்பார்த்த ஒரு மேன்மை ஏற்படுகின்ற நாளாகவும், குடும்பத்தில் ஒரு ஒற்றுமையும் ஓங்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, கும்பராசி நேயர்கள் இன்னைக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கு. தொழிலில் நிறைய லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு தன்மை. வியாபாரம் பண்ணுறவங்களுக்கெல்லாம், சிறு வியாபாரம் குறு வியாபாரம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல வருவாய் வருகின்ற ஒரு தன்மையும் இருக்கு. ஏன்னா குரு சந்திரனையும் பார்க்குது, அதனால 2ஆம் இடத்தையும் பார்க்குது. அப்போ தன வரவு சிறப்பாக இருக்கின்ற நாளாக இருக்கு. குடும்பத்திலும் ஒற்றுமை ஓங்கும். பயணங்களால் உங்களுக்கு அனுகூலம் ஏற்படுகின்ற வாய்ப்பு உண்டு. புதிய வண்டி வாகனம் வாங்கக்கூடிய ஒரு தன்மை. ஆனால் முதலீடு செய்யறதுல மட்டும் பெரியோர்களின் ஆலோசனை கேட்டு அந்த முடிவை எடுங்க. நெருக்கமானவர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் இன்னைக்கு மறையும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். அரசு துறையில் இருந்து வந்த தடை தாமதங்கள்லாம் இன்னைக்கு விலகக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு. இன்றைக்கு எல்லா விதத்திலும் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் டார்க் மஞ்சள் நிறத்தை, இன்னைக்கு மாம்பழ கலர் அப்படி சொல்லுவோம், அந்த நிறத்தை இன்னைக்கு பயன்படுத்துங்க. அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு வேலையில், ஒரு வியாபாரத்தில் அதிலெல்லாம் பொறுப்பு அதிகரிக்கும். பணம் சார்ந்த விஷயத்தில் கவனத்தை செலுத்துங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் இருந்ததெல்லாம் நண்பர்களிடமோ இல்லை குடும்பத்திலேயோ இருந்ததெல்லாம் விலகக்கூடிய ஒரு தன்மை. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சிறு தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்பு கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். ஆன்மீக சுற்றுலா சென்று வரக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். பிள்ளைகளால் அனுகூலம் இருக்கும். அதே சமயத்தில் உங்களுடைய சகோதர வழியில் இருந்து வந்த சின்ன சின்ன பிணக்குகள், அதே மாதிரி அந்த நிலபுலன்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அதெல்லாம் தீரக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். அதே மாதிரி சில நுட்பமான விஷயத்தை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும். ஆரோக்கியத்தில் இருந்து வந்த சில பிரச்சனைகள்லாம் இன்றைய தினம் விலகக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. உயர்கல்வி தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். பழைய வண்டி வாகனங்களை கொடுத்துட்டு புதிய வண்டி வாகனம் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும். படிக்கிற மாணவர்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். வேலை செய்கிற இடத்துல ஒரு புதிய பொறுப்புகள் அதிகரிக்கின்ற ஒரு தன்மையும் இன்னைக்கு ஏற்படும். அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம்
நீல நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெளிவட்டாரத்தில் நல்ல மரியாதை மதிப்பு அதிகரிக்கின்ற ஒரு தன்மை ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியம் நன்றாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு தொழிலில் இந்த பிரைவேட் கன்சர்னில் வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் இன்றைய தினம் பொறுப்புகள் அதிகரிக்கின்ற ஒரு தன்மை இன்னைக்கு இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.